நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. என்னம்மா, என்ன விஷயம்? மேடம், ஏதாவது பர்சனல் விஷயம்னா நான் வேணா கொஞ்சம் வெளியில இருக்கட்டுமா? இது குடும்ப விஷயம்தான், நீ இருக்கலாம். படிங்கப்பா. என்னம்மா இது? புரியல? நான் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த என் பொண்ணு எனக்கு அடுக்கடுக்கா அதிர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காப்பா. ஏன் சம்மதம் இல்லாம அவளா ஒரு மாப்பிளைய தேடிக்கிட்டு கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணி தாலியும் கட்டிக்கிட்டா. அடுத்தது அவ வீட்டுக்கு நான் போய் நின்னப்போ என் எதிரி முன்னாலேயே என்னை நிக்க வச்சு அவமானப்படுத்தினா. இப்போ ஏன் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுன்னு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பெத்தெடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்ப்பா. எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல, இப்படி ஒரு பொண்ணு வந்து எனக்கு பிறந்திருக்கா. எந்த ஒரு தாய்க்கும் இப்படிப்பட்ட பெருமைய தன் மகளால தரவே முடியாதுப்பா. இதெல்லாம் அந்த சிந்தாமணியால தான்மா. நிறுத்துங்கப்பா. அந்த சிந்தாமணி சொன்னானா இவளுக்கு எங்க போச்சு புத்தி? படிக்கல, அறிவு வளரல. சிந்தாமணி இவ கையில ஒரு ரிவால்வரை கொடுத்து போய் உங்க அம்மாவை சுட்டுட்டு வானா இவ சுட்டுட்டு வருவாளா? சொல்லுங்க. அம்மா, சக்திக்கு பக்குவம் பத்தாதுமா. நிறுத்துங்கப்பா. இனிமே இந்த வீட்டுல அவளுக்காக யாரும் வக்காலத்து வாங்க கூடாது. சொத்தை கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்கா, பக்குவம் இல்லாமல அமைச்சிருக்கா. இது என்ன அவ அப்பா சம்பாதிச்ச சொத்தா? ஒவ்வொரு காசும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதுல பங்கு கேட்க அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? நோட்டீஸ் விடுறானோ நோட்டீஸ். ரொம்ப டென்ஷன் ஆகாதுமா, உடம்புக்கு ஆகாது. என்ன ஆகும்? பிபி ஏறி நெஞ்சு படிச்சு ஒரேடியா செத்து ஒழிவேன், அவ்வளவுதானே? மேடம், போறேன், செத்து போறேன். இனிமே நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி இருக்கிறத விட அடுக்க அடுக்க அவமானங்களை சந்திக்கிறத விட ஒரேடியா செத்து ஒழியலாம். போறேன். இல்ல, நான் ஏன் சாகணும்? நான் எதுக்காக சாகணும்? நான் சாக மாட்டேன். சொத்தை அடி கேட்கிறேன், தரமாட்டேன். தரமாட்டேன். ஒரு சல்லி காசு கூட இந்த சொத்துல இருந்து நான் தரமாட்டேன். இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. தரமாட்டேன். இந்த நந்தினி யாருன்னு நினைச்சேன்? இந்த நந்தினி பத்தி உனக்கு தெரியாது. தரமாட்டேன். சொத்துல தரமாட்டேன். பெத்த மன பித்தன் நினைச்சிட்டு இருக்கியா? இருபடி இருபே. தரமாட்டேன். நான் சாகவும் மாட்டேன். தரமாட்டேன். வேண்டாமா, போதுமா. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெத்து வளர்த்து உழைச்சு உள்கொழிஞ்சு போயிட்டல, இது போதும். போதும்பா. ஆனா இது போதாது, இதுக்கு மேலேயும் வரும். ஆனா அதையும் இந்த நந்தினி சந்திப்பேன். அது ஒண்ணு இல்லப்பா, அந்த கடவுளுக்கு என் மேல இறக்கமே இல்ல. என்ன அழ வச்சு பாக்கணும்னு ரொம்ப நாளா அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் அழமாட்டேனே, அழமாட்டேன். இந்த நந்தினி எதுக்குமே அழமாட்டா. அந்த சிந்தாமணி இல்ல, இந்த உலகத்தை யார் வந்தாலும் நந்தினி அழ வைக்க முடியாது. நந்தினி அழமாட்டா. நந்தினி அழமாட்டா. மேடம், தாத்தா. என்னம்மா இங்க இருக்கேன். சரி, அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்கா. ஐயோ, இந்த அம்மாக்கு வர வர பக்தி ஜாஸ்தியா போயிடுச்சு. டெய்லி கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க. என்னம்மா அது? வாழ்க்கையில அவ எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்கா. கோயிலுக்கு போனா மனசு நிம்மதியா இருக்குன்னு போறா. அதுல என்ன தப்பு? உனக்கு வயசானா எல்லாம் புரியும். தாத்தா, முதல்ல உங்க அட்வைஸ் நிறுத்துங்க. விட்டா இன்னைக்கு ஃபுல்லா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அது சரி, வயசானவங்க அட்வைஸ் பண்ணா சின்னவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க தான். ஆமா, பேப்பர் வந்துடுச்சா? வந்துருச்சே. ஏன் மணமகன் தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நான் ரெடி. ஆனா ஒரு கண்டிஷன். என்னது அது? பொண்ணு விசால மாதிரி இருக்கணும். கிழவி மாதிரியா? ஏய், என் விசால முன்னால நீ எல்லாம் பிச்சை வாங்கணும். தாத்தா,
போன் அடிக்குது, யாருன்னு பாரு. வேற யாரு? உங்க மாப்பிள்ள தான். காயத்ரி, டே ஷிஃப்ட் முடிச்சிட்டமா, நைட் ஷிஃப்ட் கூட முடிச்சிட்டு வந்துருமான்னு ஃபோன் பண்ணுவாரு. போமா. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். காயத்ரி, நான் ஆனந்த் பேசுறேன். நினைச்சேன் நீங்க தானா? என்ன இன்னைக்கும் நைட் டியூட்டியா? இல்ல காயத்ரி, நந்தினி மேடத்தை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. என்னது? பெரியம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவங்களுக்கு பிபி அதிகமாயி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நர்சிங் ஹோம்ல தான் சேர்த்திருக்கோம். ஃபோன்ல டீடைலா பேச முடியல, நேர்ல பேசிக்கலாம். நீங்கலாம் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க. வந்துடுறேன். என்னம்மா? தாத்தா, பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்னவா, என்னாச்சு? என்னன்னு தெரியல, பிபி அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். இந்த நேரம் பார்த்து அம்மா வேற வீட்ல இல்ல. தாத்தா கவலைப்படாதம்மா, முதல்ல நாம போவோம், அப்புறமா அவட்ட சொல்லிடலாம். வா. டாக்டர், நந்தினிக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சிருக்கேன். இங்கே நாம் எதுவும் பேச வேண்டாம், வெளியே வாங்க பேசுவோம். கங்கா, நந்தினிக்கு என்னாச்சு? அதை நினைச்சாதான் முதலாளி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, வாங்க உள்ள போய் பேசுவோம். நந்தினிக்கு டென்ஷன் அதிகமாகி பிபி பயங்கரமா ஏறி இருக்கு. ஏற்கனவே அவங்க டென்ஷன் அடையக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது முடியாது டாக்டர். குடும்பம் ஃபேக்டரி ரெண்டையுமே நந்தினி தான் நிர்வகிக்க வேண்டியது இருக்கு. நந்தினி இல்லைன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நோ, அது தப்பு. ஒரேடி அவங்க படுத்துட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதை பாருங்க, அவங்களோட பாரத்தை எல்லாம் யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். அது மகனாவும் இருக்கலாம், இல்ல மகளாவும் இருக்கலாம். பிரச்சனையே மகதான டாக்டர். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஓகே, இது உங்க குடும்ப விஷயம், இதுல நான் தலையிட முடியாது. பட் இருக்கிற விஷயத்த ஓப்பனா உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க டாக்டர். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கிட்னி இல்லை, இருக்கிற இன்னொரு கிட்னியும் லேசா பழுதடைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த கிட்னியும் பழுதடைஞ்சிட்டா அப்புறம் ரொம்ப ரிஸ்க் தான். முதல்ல டயாலிசிஸ் பண்ணணும், அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்க்கு நான் எந்த கேரண்டியும் தர முடியாது. இல்ல டாக்டர், அப்படி எதுவுமே நடக்க கூடாது. எங்க பெரியம்மாவை நீங்க தான் காப்பாற்றணும். கூடாதுன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்த நீங்க தான் அவங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். பிபி அதிகமானா கிட்னி ஹார்ட் ரெண்டுக்குமே ரொம்ப பாதிப்பு ஏற்படலாம். அது மட்டும் இல்லை, பக்கவாதமும் ஏற்படலாம். எந்த அதிர்ச்சியான செய்தியுமே அவங்க காதுக்கு போகாத அளவுக்கு நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே? சரி, வரேன் டாக்டர். வாங்க. தாத்தா, ஆனந்த் எங்க? மருந்து வாங்கறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்காருமா. ஆமா, ஜெயந்தி வள்ளியம்மா? ஜெயந்தி கோயிலுக்கு போயிருக்கா. அவசரமா வந்ததுனால அவளை கூட்டிட்டு வர முடியல. நந்தினிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டா அவளும் அதிர்ச்சி ஆயிடுவா. அவளுக்கும் இப்ப உடம்பு முடியல. முதலாளி, சக்தியால நந்தினியை பறி கொடுக்க வேண்டியது வருமோ? நந்தினி இல்லைன்னா என்னால உயிரோடு இருக்க முடியாது. கங்கா, என்ன பேசுற நீ? நந்தினிக்கு ஒரு குறையும் வராது, அவன் நல்லா இருப்பா. புரியுதா? சக்தி அனுப்பின வக்கீல் நோட்டீஸை பார்த்துதான் நந்தினி கொதிச்சு போயிட்டா. அந்த கொதிப்பு தான் நந்தினி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. சக்தி ஒரு மனுஷியா? பெத்த அம்மா உயிரோட விளையாடுறா. அவளெல்லாம் காயத்ரி, ஆத்திரப்படவோ அவசரப்படவோ இது நேரம் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஆமா, நந்தினியை யார் இங்கிருந்து பாத்துக்க போறீங்க? நான் இருக்க முதலாளி, அதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்கு? கங்கா, உனக்கும் வயசாயிடுச்சு, நந்தினிக்கும் ஒரு பெண் துணை தேவைப்படும். காயத்ரி கூட இருக்கட்டும். அப்புறம் டாக்டர் சொன்ன எந்த விஷயமும் நந்தினிக்கு அதில் விழக்கூடாது. புரியுதா? சரி தாத்தா. ஜெயந்தி வீட்டுக்கு போயிருப்பா. நான் போய் அவளை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க. சரி முதலாளி, வாமா. பெரியம்மா. காயத்ரி,
வாமா உட்கார. ஜெயந்தி வரலையா? வருவாங்க பெரியமா. டாக்டர் உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாரு. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடுமா. அழகா போய் சொல்றமா. எனக்கு ஏற்கனவே ஒரு கிட்னி இல்லை, இப்ப இருக்கிறதோ பழுதாக தொடங்கிடுச்சு. எனக்கு எல்லாம் தெரியும் காயத்ரி. பெரியமா. காயத்ரி, நான் நர்ஸா இருந்தப்போ மற்றவங்க முகத்தை பார்த்து மனசை படிச்சிடுவேன். நீங்க எல்லாம் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்க போறீங்க? நந்தினி, குணப்படுத்திடலாமா? நல்ல டாக்டருங்களா இருக்காங்க, நம்ம கிட்ட பணம் இருக்கு, வெளிநாட்டுக்கு போய் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆமா பெரியமா. உள்நாட்டுல இருந்துகிட்டே பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்க முடியல, இதுல வெளிநாடு வேற போகணுமான்னு? அந்த கடவுள் எனக்கு எவ்வளவு ஆயுசு கொடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா மரணத்தை பார்த்து நான் பயப்பட போறதில்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பெரியமா. நான் வேணா போய் சக்தியை கூட்டிட்டு வரட்டுமாமா? வேண்டாப்பா. என்ன 4 பேர் தூக்கிட்டு போகும்போது தான் சக்தி வரணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்ன பண்றது? பழத்தை கடா கிட்ட இருந்து முட்டு வாங்கணும்னு என் தலையில எழுதியிருக்க போல் இருக்கு. அதனால தானோ என்னமோ இப்படி எல்லாம் நடக்குது. காயத்ரி, நேரமாச்சுமா, நீ கிளம்பி வீட்டுக்கு போ. நான் போக மாட்டேன் பெரியமா. நான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். நானும் உங்க மக மாதிரி தானே பெரியமா. ஐயோ, ஏடி எதுக்காக என் மேல இவ்வளவு பாசம் வைக்கிறீங்க? எதுக்குடி பெரியமா? என் மேல பாசம் வச்ச யாருக்குமே என் கூட சேர்ந்து வாழ்ற யோகம் இல்ல காயத்ரி. ஆளாக்குன அப்பா ராம்கோபால், அம்மா விசாலம்மா 2 பேரையும் எழுந்துட்டேன். என்ன காதலிச்ச தோஷமோ என்னமோ அந்த கடவுள் வசந்த சந்தோஷமாவே வாழ விடல. வேண்டாமா, நீ என் கூட வராத, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பெரியமா. நீங்க குணமாகி வீட்டுக்கு வந்துருவீங்க. நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சில பேரால தான் அழிக்க முடியும்னு எழுதி வச்சிருக்கு. அந்த சிந்தாமணிய உங்களால மட்டும்தான் அழிக்க முடியும். காயத்ரி. ஆமா பெரியமா. அந்த பாவியோட பிடியிலிருந்து நம்ம குடும்பத்தையும் சக்தியையும் மீட்க உங்களால மட்டும்தான் முடியும். சிங்கத்து கால்ல அடிபட்டாலும் அதோட வீரம் எப்பவும் குறையாது. நீங்க சிங்கம் பெரியமா. மறுபடியும் தெம்போட வரீங்க. வருவேம்மா, நிச்சயம் வருவேன். இன்னும் என் கடமை முடியல. அந்த மிருகத்தை அழிக்கிற வரைக்கும் இந்த நந்தினி தூங்க மாட்டா. சக்தி, நீ எங்கேயாம இருக்க? உனக்கு ஃபோன் வந்துச்சு. யார் பாட்டி? உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? என்னப்பா பாட்டி? என்னன்னு ஒன்றும் தெரியலம்மா. வா போய் பார்த்துட்டு வரலாம். நில்லுங்க, எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க? நந்தினி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? சக்திக்கு இப்பதான் ஃபோன் வந்தது. அதுவா? அது எனக்கும் தெரியும். என்னது? உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எப்ப தெரியும் சஞ்சய்? இதே என்கிட்ட சொல்லல. சொல்லுங்க ப்ளீஸ். சும்மா ஆத்திரப்படாத சக்தி. உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. உன்னை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக அவங்க ஆடுற புது நாடகம் இது. என்ன சொல்றீங்க? நீ வக்கீல் நோட்டு சமைச்சல்ல, அதான் இந்த புது நாடகம், அதோட ரியாக்ஷன். அப்படியா? பின்ன அம்மாவுக்கு மகளே வக்கீல் நோட்டு சமைச்சா எந்த தாய்க்குமே அதிர்ச்சி வரும். உங்க அம்மாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் வரல. அதான் வந்த மாதிரி நடிச்சு பழி ஓ மேல போடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே நாடகம் நடத்தினா எடுபடாது. கொஞ்சம் செலவழிச்சு ஹாஸ்பிட்டல் நடத்தினா அது எப்படி உன் கார்ல வந்து சேரும்ல. அதான் உங்க அம்மா இப்படி செஞ்சிருக்காங்க. ஏன்பா, நந்தினி இந்த நாடகத்தை தனியா நடத்துறாளா இல்ல கூட யாராவது இருக்காங்களா? பாட்டி, நந்தினி ஆண்டி வெறும் ஆக்டிங் தான். இதுக்கெல்லாம் பிளான் போட்டது ஜெயந்தி. கூடவே இருக்கிறது அவங்க பொண்ணு காயத்ரி. காயத்ரி அங்கதான் இருக்காளா? அங்கேயே இருக்காளாவா?
அவதான் உங்க அம்மாவோட அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்காள. சக்தி, இதுல பல எதிர்கால திட்டங்க இருக்கு. உனக்கு குழந்தை மாதிரி வெள்ள மனசு, அதான் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்போ எல்லாரும் சேர்ந்து நேமாத்துறாங்களா? ஆமாம்மா, உன்னை சுத்தி சூழ்ச்சிக்காரங்க இருக்காங்க. சக்தி, பாட்டி மட்டும் உன் கூட இல்லைன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். அதனாலதான் ஆட்களை விட்டு எதிர்கள் கூடாரத்தை கவனிச்சுக்கிட்டே இருன்னு சஞ்சய் கிட்ட நான் தான் சொன்னேன். நீ சின்ன குழந்தை மாதிரி எங்களை நம்பி வந்துட்ட. மத்தவங்களோட சதி வேலைக்கு நந்தினி தான் பலியாயிட்டா. நீயும் பலியாயிடாம உன்னை அவங்க கிட்ட இருந்து மீட்கணும் இல்லையா? பாட்டி, நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? ஏன் என்ன சுத்தி இவ்வளவு சூழ்ச்சி நடக்குது? அழாதுதான் கண்ணு, அழாது. உன் மேல நாங்க தூசி கூட படவிட மாட்டோம். அழாதம்மா, கவலைப்படாத. சொல்றேன். நீதான் முடிக்கிற. முடிச்சிடுறேன்.